12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து ஒரு விதமான குழப்பம், அதாவது 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க. 2028 வரைக்கும் ஒரு ஜென்ம சனியாக தான் இருக்க போகிறார். ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து பொதுவாகவே மீனம் நல்ல புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். குரு மீனம் வந்து பாருங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலையை நான் வெளிநாட்டில் செஞ்சேன் அப்படின்னா இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுவேன். அந்த வேலையை எங்கே செய்யறதுனால இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாளாக என்னோட பிஸ்னஸை வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்குது. என்னோட பிஸ்னஸில் லாபம் குறித்து எனக்கு பெரிய கனவுகள் இருக்குது. லாபத்தை எப்படியெல்லாம் ஈட்டலாம்? என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன் என்னோட உனக்கு முடியாது அப்படின்னு நீ விட்டுட்டது, முடியவே முடியாதுப்பா, இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு நீ வந்து சலிச்சு விட்டுட்டது இப்போ வந்து திரும்பி வரும், திரும்பி நடக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூத்த சகோதரர்களும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது அந்த ரீவைண்ட் ஆகும். லைஃப்ல நடந்த சந்தோஷங்கள் ரீவைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா வெளிநாட்டிலே பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பா, நடக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல மேடம், அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு கனவு காணு அப்படின்னு. அந்த மாதிரி கனவு காணு, தப்பே இல்லை, நல்ல கனவா காணு. அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட கனவுகள் நிறைய நிறைவாகக்கூடிய காலகட்டம் மேடம். வெரி குட், பெரிய பிளஸ் இது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது, சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பெயர்ச்சின்னா என்ன? அந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார்.
மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8, 10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9, 10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்தில் உஷாராக இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போகிறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்கிற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து ஒரு விதமான குழப்பம், அதாவது 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க. 2028 வரைக்கும் ஒரு ஜென்ம சனியாக தான் இருக்க போகிறார். ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து பொதுவாகவே மீனம் நல்ல புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். குருனோட ராசி இல்லைங்களா, நிறைய விஷயம் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ஒரு கல் மிச்சமாக தான்ப்பா தெரியும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது வெறும் எண்ணம் மட்டும் இல்லை, உண்மையும் கூட அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து எல்லாருக்கும் நான் புத்திமதி சொல்லுவேன், எல்லாருக்கும் நான் வழிகாட்டுவேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் வருது, முடிவெடுக்க தெரியலையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டு இருக்கு. அது சனி ஒரு மந்த நிலையை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சியாகி குருனோட பார்வை வந்த உடனே அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுச்சு. அதுக்கும் மேலே சனி பகவான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது அவர் ஸ்லோ ஆகுறாரு. நிதானமாக தான் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற விதி குரு பார்வையினால உனக்கு எல்லளவும் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. முதல்ல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி உத்வேகத்தோட, அதே மாதிரி எனர்ஜியோட, அதே மாதிரி எந்துவ நீ செயல்பட ஆரம்பிக்க போற. பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன். லாபஸ்தானத்துக்கும் இவர் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம், அதுக்கும் அவர் தான் அதிபன். அப்போ மீனம் வந்து பாருங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை நான் வெளிநாட்டில் செஞ்சேன் அப்படின்னா இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுவேன், அந்த வேலையை எங்கே செய்யறதுனால இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாளாக என்னோட பிஸ்னஸை வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்குது. என்னோட பிஸ்னஸில் லாபம் குறித்து எனக்கு பெரிய கனவுகள் இருக்குது. லாபத்தை எப்படியெல்லாம் ஈட்டலாம்? என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன் என்னோட சம காலத்தில் அவன் டிஜிட்டல் மீடியாலாம் உள்ளே கொண்டு வந்து எஃபியில் இன்ஸ்டாலில் செம்ம சக்கப்போடு போட்டுறான்ப்பா. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதுக்கு எனக்கு எதுவும் சந்தர்ப்பம் சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இல்லை. ஆசையோடையே முடிஞ்சு போச்சு, பெருசாக நிறைவேறல. நிறைவேறாதுன்னு விட்டுட்டேன். நீ என்ன நிறைவேறாதுன்னு நினச்ச அது நிறைவேறக்கூடிய காலகட்டம். வெரி குட். இது லாபம் குறித்து. உன்னோட மூத்த சகோதர சகோதரிகள், எனக்கு எங்கள் அண்ணன் அக்காலாம் ரொம்ப பிடிக்கும். சொத்து பிரச்சனையில் மொத்தமாக என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. திருப்பி அவங்க அதெல்லாம் நடந்து 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. திருப்பி அவங்க ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டு ஒரு உறவாடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இள வயசில் நானும் கொஞ்சம் எகிர்னேன், இப்போ எனக்கும் வயசாகுது. அப்போ உறவாடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அது நடக்கவே மாட்டேங்குது. இருந்தால் நல்லா இருக்கும், நடக்கும். உனக்கு முடியாது அப்படின்னு நீ விட்டுட்டது முடியவே முடியாதுப்பா, இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு நீ வந்து சலிச்சு விட்டுட்டது இப்போ வந்து திரும்பி வரும், திரும்பி நடக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூத்த சகோதரர்களும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது அந்த ரீவைண்ட் ஆகும். லைஃப்ல நடந்த சந்தோஷங்கள் ரீவைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா வெளிநாட்டிலே பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பா. நடக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட வேலையே அப்படி இல்லை. 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் வந்தேன். இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இங்கே வந்து பிஆர் வந்து கிடச்சிருச்சு. அப்ளை பண்ணியிருந்தோம், கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். நானே வந்து அழகாக தங்கிட்டேன். இங்கே நாங்கள் வீடு வாங்கிட்டோம்.
அப்படின்ற ஒரு அமைப்பு. ரொம்ப நாளா வெளிநாட்டுல வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கிடுவீங்க. இதெல்லாம் கனவு தான், எனக்கு வெறும் கனவு. கனவுக்கு என்ன பஞ்சமா என்ன? எல்லாருக்கும் கனவு இருக்கதானே செய்யுது. உங்களுக்கு எத்தனை கனவு இருக்குது, எனக்கு எத்தனை கனவு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கனவு காண மாட்டோம். இப்ப நாங்கெல்லாம் பெரிய லெவல்ல கனவு காண மாட்டோம். ஏன்னா பழமொழி வந்துச்சு மேம், கனவு காணுங்க அது ஜெயமாகும் அப்படின்றது. தாட்ஸ் ஆஃப் பவர், அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாட்ஸ் ஆஃப் பவர், வேர்ட்ஸ் ஆஃப் பவர். ஆனா நல்ல கனவா காணணும், அதுவும் ஒண்ணு இருக்கு. அது உண்மை. நல்ல கனவை காணணும், சம்பந்தமே இல்லாம கனவு காணக்கூடாது. ஆமா, கனவுலயே வாழ்க்கையை ஓட்டிடவும் கூடாது. நீ கனவு காண்ற, கனவு மட்டுமே கண்டுன்னு இருந்த அப்படின்னா துடுப்பு இல்லாத படகு மாதிரி வாழ்க்கை ஓடும், தண்ணி அடிக்கிற பக்கம் எல்லாம் ஓடும். இதுலயும் கவனம் வச்சுக்கணும் நம்ம. அப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல மேடம், அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு கனவு காணு அப்படின்னு. அந்த மாதிரி கனவு காணு, தப்பே இல்லை, நல்ல கனவா காணு. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட கனவுகள் நிறைய நிறைவாகக்கூடிய காலகட்டம் மேடம். வெரி குட். பெரிய பிளஸ் இது. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், பிள்ளைக்கு வசதியான வீட்டு பையன் வரணும்னு ஆசைப்பட்டேன், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டுல நாத்தனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். இப்படி எத்தனை விஷயம் ஆசைப்படுறாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசை, அந்த ஆசைலாம் இருக்கு. என் புள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ராஜ்யம், பொம்பளை இல்லாத வீட்டுல என் புள்ளதான் ராஜ்யமா இருக்கு, ராஜ்யத்தை ஆளணும், என் புள்ள சொல்றது தான் அங்க நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி எத்தனை ஆசை. இப்ப நானே கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு ஒரு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என் புருஷன் டம்மியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எத்தனை ஆசை நம்ம படுறோம். அதானே மேடம், இப்ப பொண்ணுகள் அப்படிதான் நினைக்கிறாங்க மேடம். அப்பாக்கு நான் சமீபத்துல ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க கணவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம், அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு, அதாவது அந்த பொண்ணுனோட மாமனாரை பாக்குறதுக்கு ஒத்த பையன் அவன் போய் அவங்க மாமனார் கூட 1 மாசம் இருந்திருக்கான். என்னால வாழ முடியாது மேடம், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு பாருங்க. என்ன பொறுமையா 1 மாசம் பெத்த தகப்பன் ஒத்த பையன் இவன் கஷ்டப்பட்டு வளர்த்து, அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. பார்த்துதானே ஆகணும். அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. கேட்டா என்ன சொல்லுது, ரொம்ப நாகரிகமான பொண்ணு, நிறைய படிச்ச பொண்ணு. நம்ம அந்த பொண்ணு மேல சொல்ல முடியாது, அந்த பொண்ணோட மனசு அப்படி. வாழ்க்கை என்னன்னு தெரியல மேம், தெரியல. நான் சொன்னேன், ஏம்மா நாளைக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீ போய் பாப்பியா, பார்க்க மாட்டியா? பாப்ப மேடம். அப்ப அவரு உன்னை டிவோர்ஸ் பண்ண பரவாயில்ல? இல்ல மேடம், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அடுத்த திருமணம் பிராப்தம் இருக்கா, நீங்க பார்த்து சொல்லுங்க ஜாதகத்தை. இதுதான் அந்த பொண்ணு ஜாதகம் பார்த்ததே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு மேடம். அப்ப வாழ்க்கையினோட யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கனவு கண்டோம் அப்படின்னா கூட நல்ல விதமா கனவு காணணும், பெத்தவங்களை பார்க்கணுன்றது நம்ம கடமை. ஆக இந்த மாதிரி எல்லாமும் வந்து ஜாதகம் நாங்க பார்க்கறோம். அதெல்லாம் பிளெஸிங். நீ என்ன, ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது நீ எவ்வளவு பாக்குறியோ அதுல புண்ணியம் கிடையாது. ஒருத்தவங்க கெட்டு போயிட்டாங்க, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னும் போது நீ பாக்குற அப்படின்னா நீ மட்டும் வாழ மாட்ட, உன் பிள்ளைங்களும் வாழும். அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த வார்த்தையும் நான் கேட்டேன், அம்மா நாளைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னோட பையன் உன்னை பாக்குறான் அப்படின் போது மருமக டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா நீ அக்செப்ட் பண்ணுமியாவா அப்படின்னு கேட்கிறேன். அந்த பொண்ணு கம்முனி தான் இருந்துச்சு. இத்தனையும் நான் கேட்டேன், சொல்ல முடியாது. ஆனா உண்மை என்னன்னா அந்த பொண்ணு தான் காசு கட்டி ஜாதகம் பார்த்துச்சு. அதனால நீங்க அதுக்கு மேல பேச முடியல. இல்ல நான் பேசிட்டேன், அட்வைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. இல்ல மேடம், காசு அந்த பொண்ணு கட்டிட்டு தானே ஜாதகம் பாக்குது, திரும்பி காசு கூட நான் கேட்க முடியாது இல்ல. ஜாதகம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளீனா நான் சொன்னேன். நீங்க ஜாதகம் பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு தானே மேம் நம்ம நினைக்கிறோம். புரியல, அதை புரிய வச்சு அதுங்க லாங் லைஃப் நல்லா. இல்ல மேடம், நான் அதை புரியறது ரொம்ப உரைக்கிற மாதிரியே புரிய வச்சேன். தப்புமா, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு வெளிநாட்டுல போகணும், வெளிநாட்டுல வீடு வாங்கணும், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா மேடம், நம்ம இப்போ இந்த 1/11 டிசம்பர் 11 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு விதமான மனக்குழப்பம், மனசஞ்சலம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ். அந்த பொண்ணு அப்படி பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு சந்திர தசையில் இருக்கு மேடம். குழப்பமான தசை. புரிய வைக்கிறது ஒரு சிலருக்கு நல்லபடியா சொன்னா புரிய வைக்கும், ஒரு சிலருக்கு வந்து நறுக்குன்னு கேட்டாதான் புரிய வைக்கும். புரியும். அந்த பொண்ணு நான் அப்படி நறுக்குன்னு தான் கேட்டேன். செய்யாதம்மா, உனக்கு திரும்பி இந்த கர்மா ரிட்டர்ன் அடிக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் யோசிச்சேன், ஐயோ இந்த பிள்ளை தானே காசு கட்டி ஜோதிடம் பார்த்துச்சு, சரி காசுக்காக நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு சாதகமா பேசக்கூடாது, தப்பு தான். காசு திருப்பி கேட்டாலும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா. ஆனா அந்த பொண்ணு கேட்கல. எல்லா அட்வைஸ் இல்ல மேடம், எனக்கு மனசுக்கு அதுக்கு பிடிக்கல அப்படின்ச்சு. மாத்திக்கோமா உன் மனசு தப்பு சொல்லுது, உன்னை தப்பா கைட் பண்ணுது, தயவு செஞ்சு நீ மாத்திக்கோ அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தேன். நிறைய நேரம் நம்ம மனசு அப்படி இல்லைன்னு தோணும் மேடம், தப்பா நம்மள கைட் பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணணும். எல்லாருக்குமே அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் பாத்தீங்களா. அனுபவ பாடம் அப்படின்றது நம்ம வந்து நல்ல விதத்துல அனுபவப்படணுமே தவிர கெட்ட விதத்துல அனுபவப்படக்கூடாது. ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாதிரிலாம் தப்பு செய்யறாங்க, அது மீனத்துக்குன்னே சொல்ல, பொதுவா என்ன ராசியா இருந்தாலும் தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களே திருத்திக்க கூடிய காலகட்டம் இந்த பர்டிகுலர் காலகட்டம். வெரி குட்.
மீனத்துக்கு இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் நீங்க உங்களே மாத்திக்கக்கூடிய காலகட்டம் செஞ்சிருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க, செய்யல அப்படின்னா உங்களை இன்னும் பக்குவப்படுத்திக்கோங்க, இன்னும் பதப்படுத்திக்கோங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நல்ல அழகான பதிவுகள் நீங்கள் கொடுத்ததெல்லாம். இதை வந்து இந்த 12 ராசியும் ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பட் நல்லதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த சனி வக்கர பயிற்சி, அதாவது 12 ராசி நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக மீன ராசியும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் மேம் வந்து அவ்வளோ அழகாக ஒரு ராசிக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த நாள் கணக்கு சொல்கிறாங்க, அந்த மாத கணக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி நேரமெல்லாம் நல்லாயிருக்கு. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான சில விஷயங்கள் உங்கள் ராசிக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அதை கணிச்சு தான் இப்போ சொல்கிறாங்க. அது ராசி பிரகாரம் அப்படியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், கட்டங்கள் லக்கணம் இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்துலேருந்து கட்டம் எடுத்து மேம் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேம்க்கு வாட்ஸ்அப்பில் போங்க, பேசுங்க. உங்கள்கிட்ட என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. பட் இப்போயே நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த சனி வக்கர பயிற்சி எல்லாருக்குமே பொதுவாக நல்லா தான் இருக்குது. அதனால் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.